டு பாண்டி vlogs. நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் ஹொசூர். என்னடா ஹொசூர்ன்ட்டு மகாராஷ்டிரா தாபாவா காட்டுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு பாத்ரூம்ல அதேதான் எங்களுக்கு பசிக்கும்ல. ஏன்னா நடுராத்திரி 3 மணி. ஸோ 3 மணிக்கு ஒரு வழியா சாப்பிட்டு, கில்லி விஜய் மாதிரி நிக்காம போலான்னு நெனச்சோம். ஆனா எங்கெங்க விடுது இந்த டிராஃபிக். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே 3 மணிக்கு டிராஃபிக்குங்க. எங்கடா போறீங்க நீங்கல்லாம்? ஒரு வழியா டிராஃபிக் எல்லாம் முடிச்சுக்கிட்டு, நம்ம வந்து சேர்ந்த இடம் தான் நெல்லை கருப்பட்டி காஃபி. நல்ல சூடா ஒரு கருப்பட்டி காஃபிய குடிச்சுக்கிட்டு, சரி மறுபடியும் பயணத்த தொடங்குவோம். 6.5 hours later. கரெக்ட். 6 1/2 ஹவர்ஸ் லேட்டர் நாங்க பாண்டிச்சேரி ஃபைனலா ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு, குளிச்சுக்கிட்டு, ஒரு 4, 5 பூமர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நம்ம ஆளுங்க உடனே பீச்ச பார்த்ததும், தாண்டா குதிரை ஆடுவோமே அப்படின்னு ஆட ட்ரை பண்ணாங்க. ஆனா நல்லா தெரியும், நம்ம ஆளு நவுந்துருவாரு அவரு குதிக்கும் போதுன்ட்டு. அதனால அவரும் நவுந்துட்டாரு. எல்லாரும் நண்ட டைரக்ட்டா பார்த்திருப்பீங்க. ஆனா சிப்பி உள்ள பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. நான் இதான் தடவ பார்க்குறேன். சரி அது கூட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தோம். அது என்னவோ வெளிய வருது, உள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல அது என்ன நெனச்சுச்சோ தெரியல, செம்ம காண்டாயிட்டு, ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணியில ஓடிடுச்சு. சரி நம்ம பயணத்த மறுபடியும் கன்டின்யூ பண்ணுவோன்ட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு, கொஞ்சம் நல்ல பானங்களெல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில ஃபேமஸான மீன் கடை அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அங்க போய் மீன் சாப்பிடலாம் என்று நினைத்து, நாங்க மீன் சாப்பிட போனோம். ஒரு வழியா மீனெல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணியிருந்த இடத்துக்கு வந்தோம். அது ஹார்மனி பீச் ஹவுஸ். இங்க ஒரு நாளோட ரேட்டு 4,000 to 5,000. அதுக்கப்புறமா அங்கேயும் நாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பயணத்த தொடங்கணும். நடுவுல ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு, ரிஃப்ரெஷிங்கா இளநீலாம் குடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து சேர்ந்த இடம் தான் பிரெஞ்ச் காலனி. இவங்களுக்கு இங்க ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கணுமா, ஏதோ காலம் போற போக்குல வயசானவங்க கேட்டாங்கன்ட்டு எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு குட்டி சந்தை மாதிரி இருந்துச்சு. இந்த சுவீனியர்ஸ்லாம் வாங்குறதுக்கு நல்ல இடம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நாங்க பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். அங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டார்டர்ஸ்லாம் கிடைக்குதுங்க. இந்த மஃபின்ஸு, ரோல்ஸு, கேக்ஸ் அந்த மாரி. எனக்கு பர்சனலி க்ரோசான் பிடிக்கும். ஸோ நான் க்ரோசான் ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டுட்டு, சரி விட்றா வண்டியா ஹொசூருக்கு நாங்க திரும்பி கிளம்பிட்டோம். இதே மாரி விளாக்ஸ், வீடியோஸ் பார்க்க எங்க சேனல் மேல ஒரு கண்ணு வையுங்க. ஓகே, பாய்.